Evening church. திருச்சபையே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸ்தோத்திரங்கள். We welcome you into another psalm in our series of the book of Psalms. நம்முடைய சங்கீத தொடர்ச்சியில நாம் இன்னொரு சங்கீதத்துக்கு வருகிறோம். Okay, today we are looking into Psalms 15. இன்றைக்கு சங்கீதம் 15 பார்க்கிறோம். A short psalm. ரொம்ப சுருக்கமான சங்கீதம். Okay, so let's this psalm is you can say is either a worship psalm and as also a wisdom psalm. இது ஒரு ஆராதனை அல்லது தொழுகை சங்கீதம், அதே சமயத்தில் ஒரு ஞான சங்கீதம். Okay, it teaches us what we should do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். Okay, King David authored this psalm. இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதினார். And there's no background to this psalm. இதற்கு பின்னலை ஒன்றும் கிடையாது. Okay, there's three parts to this psalm. இந்த சங்கீதத்துக்கு 3 பகுதிகள் It's உண்டு. like a question and answer. கேள்வி பதில். The first verse where we see the psalmist questions who can enter the presence of God. முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இங்கே சங்கீதக்காரர் கேள்வியோடு ஆரம்பிக்கிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். Then in verses 2 to 4 he tells us 10 characteristics of a true worshipper. இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் 10 குணாதிசயங்கள் ஒரு ஆராதனை செய்கிற மனுஷரோடு. And then the last verse, verse 5, the psalmist is secure in the fellowship of God. பிறகு 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த ஆராதனை செய்கிறவர் தேவனுடைய அன்பிலே ஐக்கியத்திலே அவர் சுகமாயிருக்கிறார். Okay, so I'll just read the first verse. முதல் வசனத்தை வாசிக்கிறார். The question that David asks, தாவீது எழுப்பின கேள்வி. Lord, who may dwell in your sacred tent? Who may live on your holy mountain? வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Okay, so in this in the beginning of this psalm, David throws a question. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே தாவீது ஒரு கேள்வியை நமக்கு கொடுக்கிறார். This question should be asked by all true worshippers today. கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் யாவரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். Who can stay in the presence of God? யார் தேவனுடைய பிரசன்னத்திலே தங்குவார்கள்? Who can remain in the presence of God? யார் தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பார்கள்? David uses 2 words. தாவீது 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் to describe the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இப்படியாய் விவரித்து சொல்கிறார். The first is tent. முதலாவது கூடாரம் or tabernacle அல்லது ஆசரிப்பு கூடாரம். Okay, the tent or the tabernacle is a place where the ark of the covenant is kept. அதாவது கூடாரம் அல்லது ஆசரிப்பு கூடாரமானது அங்கேதான் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. Okay, and where people came to offer sacrifices for forgiveness of sin. அங்கேதானே ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பலி செலுத்த கொண்டு வருவார்கள். Okay, so the tent is the place where the ark of the covenant was kept. அந்த கூடாரமானது அதுக்குள்ளாக தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. The second thing he uses the word hill. பிறகு இரண்டாவது வார்த்தை பயன்படுத்துது பர்வதம். It refers to Mount Zion. இது சீயோன் மலையை குறிக்கிறது. The location where the temple was built. அங்கேதானே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. Okay, in David's time the temple had not been built yet. தாவீதுடைய காலத்திலே அந்த தேவாலயம் இன்னும் கட்டப்படவில்லை. But he already chose the location of Mount Zion. ஆனால் அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு சீயோன் மலையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். So Mount Zion is the location. சீயோன் மலைதான் கட்டப்படுவதற்கு குறித்த இடம். For the temple or the tent. அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே வைக்கப்படுவதற்கு. And the ark of the covenant, which signifies the presence of God, is in the tent. உடன்படிக்கை பெட்டி தான் அந்த கூடாரத்துக்குள்ளாக இருக்கிறது. So he asks the question, who can dwell at your tent and your holy hill? அதாவது அவர் கேட்கிற கேள்வி யாரு உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பான். It's not about who can enter the tent. யாரு அந்த கூடாரத்துக்குள்ள நுழைவார்கள் என்றால், but who can stay on in the tent. ஆனால் அந்த கூடாரத்தில் அவங்க அதில் அப்படியே தொடர்ந்து நீடித்து இருப்பது. As long as the ark of God was there, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அதில் இருக்கிற வரைக்கும் it signifies the presence of God. அது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறதாக குறிப்பிடுகிறது. Regular worshippers could go and enter the tent.
as they wanted to. வழக்கமாக ஆராதிக்கப்பவர்கள் எப்பயும் அவர்கள் போய் வருவார்கள். But they could only remain in the outer court. ஆனால் அவர்கள் அந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த இடத்தில் மாத்திரம்தான் தங்கியிருக்க They முடியும். must come in with the outer court is a place where normal people like us, as Jews, they go and offer animal sacrifices. நம்மை போன்ற மக்கள், அதாவது யூதர்கள், அவர்கள் அங்க போய் அந்த வெளிப்புறத்துல தான் அங்க பலிகள்லாம் செலுத்துவாங்க. But they could not go beyond. ஆனா அதுக்கு மேல அவங்க போக முடியாது. Because only the priests could go there. காரணம் அங்கே ஆசாரியர்கள் மாத்திரம்தான் போக முடியும். And they could not remain in that place for a long time. அதே சமயத்துல அவர்கள் அங்க ரொம்ப காலத்துக்கு நேரத்துக்கு அங்க தங்கி இருக்க முடியாது. Only priests and Levites stayed on in that place. ஆசாரியர்களும் லேவியர்களும் தான் அந்த இடத்திலே தங்கி இருப்பார்கள். Even the musicians and the singers all were Levites. பாடகர்கள், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய் விடுவார்கள். Probably they could remain, people could remain there longer during festive seasons. ஒருவேளை பண்டிகை நாட்களிலே அங்கே கொஞ்சம் கூட தங்கி இருப்பாங்க. But they have to go out. ஆனால் அவர்கள் வெளியே போகணும். So the point that David is saying is not about the physical tent. ஆகையால் இங்க தாவீது என்ன சொல்றாங்க, சரீர பிரகாரமான அந்த கூடாரம் அல்ல. Because you're only allowed to go for a short time. ஏன்னா அது கொஞ்ச காலத்துக்கு நேரத்துக்கு தான் நாங்க போக முடியும். But he's talking about the spiritual realm of the presence of God. ஆனால் அவர் அங்க பேசுகிறது தேவனுடைய பிரசனம் ஆவிக்குரிய ரீதியில பேசுகிறார். Anyone can come in, can enter the tent. யாரும் அந்த கூடாரத்துக்குள்ளாக நுழையலாம். But not everyone can go to the presence of God. ஆனால் எல்லாரும் அல்லது ஒருவராகிலும் கூட தேவனுடைய அந்த பிரசனத்துக்குள்ளாக போக முடியாது. In the tent, what we see is that the person brings a goat before the priest. அங்கே பார்க்கிறோம், அந்த கூடாரத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே ஆசாரியத்துல கொண்டு வருவான். Okay, they slaughter the goat. பிறகு அந்த ஆட்டுக்கடாவை அங்கே வெட்டின பிறகு the priest takes the bowl of blood and goes into the holy place. அந்த பாத்திரத்துல அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தை அதை எடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைவார். And then he takes the blood of that goat and puts it on the horns in the altar inside the place. பிறகு நாம் பார்க்கிறோம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பலிபீடத்துல அந்த இரத்தத்தை எடுத்து அங்க இருக்கிற அந்த கொம்புகள்ல அந்த இரத்தத்தை அவர் வந்து பூசுவார். So they bring you, the priest is a representative of bringing your request before the presence of God. ஆசாரியர் என்ன செய்வார், நம்முடைய பாவத்தை, உன்னுடைய பாவத்தை அவர் எடுத்து தேவ பிரசன்னத்துல அங்க கொண்டு வருவார். Okay, so you are brought before the presence of God. ஆகினாலே உங்களுடைய இரத்தம் வந்து அது உங்களை அங்க கொண்டு வந்து அங்க சமர்ப்பிக்கிறார். On your behalf. உங்களுடைய சார்பிலே அங்க சமர்ப்பிக்கிறார். But the question is, David is asking, who can remain in the presence of God? ஆனால் தாவீது எழுப்புற கேள்வி என்னன்னாக்கா, யாரு அங்க தேவனுடைய சந்நிதியிலே தங்கி இருப்பாங்க? To have to remain in the presence of God is what we call having fellowship with God. தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருப்பது, அதனுடைய ஆழமான அர்த்தம் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பது. Everyone can come into church today to worship. இப்பொழுது எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதிக்க வரலாம். They can sing songs. பாடல் பாடலாம். You can be there in the physical place. அதாவது சரீர பிரகாரமாக அங்க இருக்கலாம். But how many of us actually have fellowship with God? ஆனா எத்தனை பேர் நம்மிலே அங்க தேவனோடு ஐக்கியம் கொள்கிறோம்? So to rephrase these questions, ஆகிய அந்த கேள்வியை நாம் சற்று மாற்றிக் கொள்வதற்கு, who can have fellowship with the Lord? யார் தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம்? Okay, that is the rephrasing of David's question. அதாவது தாவீதுனுடைய கேள்வியை நம்முடைய பாஷையில, பாணியில அதை நம்ம இப்படியாய் அமைத்துக் கொள்கிறோம். Okay, so now let's do the second part. இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம். Verses 2 வசனம் 2 ல இருந்து 5 வரைக்கும். Okay, I'll read that to you. The one whose walk is blameless, who does what is righteous, who does the truth from their heart, whose tongue utters no slander, who does no wrong to a neighbor and casts no slur on others, who despises a wild person but honors those who fear the Lord, who keeps an oath even when it hurts and does not change their mind, who lends money to the poor without interest, who does not accept a bribe against the innocent. வசனம் 2,
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை யோகம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். We are given 10 points of what the psalmist gives on the criteria of a true worshipper. நம்ம இங்கே பார்க்கிறோம் 10 காரியங்கள் ஒரு உண்மையான ஆராதிக்கிற பக்தனை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. Though there are only 10 points, this does not mean the list is complete. அதாவது இங்க 10 குறிப்புகளாலும் இது முழுசுன்னு நம்ம சொல்ல முடியாது. It is given to us just to bring us to an understanding that in order to have fellowship with God, you have to be complete. அதாவது நமக்கு ஒரு அறிவு, ஒரு தெளிவு, அதாவது தேவனை ஆராதிக்கிறவங்க இப்படியா இருக்கணும். To come to have fellowship with God, you have to be perfect before God. அதாவது தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள் நம்ம சரியா இருக்கணும், பூரணமா இருக்கணும் before God, தேவனுக்கு முன்பாக. So the first point, முதல் குறிப்பு. Okay, so we will go to 10 points. 10 குறிப்புகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். The first point, முதல் குறிப்பு, the worshipper must be blameless in his conduct. அதாவது ஆராதிக்கிற முதலாவது உத்தமனாய் இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. To be blameless before God does not mean that you have not done anything wrong before in your life. அதாவது தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருப்பது நம்ம பாவம் செய்யாமல் இருப்பது அப்படி அல்ல. Everyone sins. எல்லாரும் பாவம் செய்றோம். But forgiveness is available to those who seek it. ஆனால் பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. True worshippers do not come before God and pretend that they have not done anything wrong. அதாவது உண்மையை ஆராதிக்கிறவங்க செய்த பாவத்தை எல்லாம் செய்யாதது போல இருக்கிறது அல்ல. That is not a true worshipper. அது உண்மையான ஆராதிக்கிறவன் அல்ல. To be blameless before God, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருப்பது, a worshipper must first confess his sin. முதலாவது ஒரு ஆராதனை செய்கிறவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். And then offer the right sacrifice. பிறகு அதுக்குரிய சரியான பலியை செலுத்த வேண்டும். The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, God is faithful and just to forgive those when we confess to him. நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது மன்னிப்பதற்கு. So when we stand before God, ஆகிய தேவனுக்கு முன்பாக நம்ம நிக்கும்போது, as a worshipper, ஒரு ஆராதனை செய்கிறவராய் இருக்கும்போது, there must not be any unconfessed sin in our life. நம்முடைய இதயத்துல அறிக்கையிடாத பாவம் ஒன்றும் இருக்கக்கூடாது. If we stand before God and say I'm okay, I don't need any forgiveness, நம்ம அங்க நின்றுகிட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பாவம் செய்யல, நான் சரியா இருக்கிறேன்னு சொல்வது சரியில்லை. then we cannot have fellowship with God. அப்படி செய்வோம் நாம் தேவனோட ஐக்கியப்பட முடியாது. The first step is to confess what has gone wrong. முதல் படி நம்ம என்ன தப்பு செய்திருக்கிறோம், பாவம் செய்த நம்ம அறிக்கை செய்வது. Okay, the second thing, இரண்டாவது காரியம், the worshipper's action must be righteous. அதாவது அந்த ஆராதிக்கனுடைய செய்கை எல்லாம் நீதி உள்ளவங்களா இருக்கணும். There's a saying, English saying, that the end does not justify the means. அதாவது ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லுது, முடிவு ஆரம்பிக்கிறத பொறுத்தல்ல. Whatever we do, நாம் எது செய்தாலும் must be morally and ethically right before God. அது நம்முடைய மனசாட்சிக்கு அது சரியாக நேர்மையாக இருக்கணும். God has a standard. தேவன் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். So whatever we do, நாம் எதை செய்தாலும் சரி, it must go along with the standard of God. தேவனுடைய பிரமாணங்களுக்கு அது ஏற்றதா இருக்கணும். So God says, if you're a true worshipper, தேவன் சொல்லுகிறார், நாம் உண்மையாய் ஆராதிக்கிறோம்னா then our actions must be right according to his standard. நம்முடைய செய்கை தேவனுக்கு முன்பாக அவர் பிரமாணங்களுக்கு சரியா இருக்கும். When the heart is right, இருதயம் சரியா இருந்தா actions also will be right. நம்முடைய செய்கையும் சரியா இருக்கும். Okay. Number 3. மூணாவது, the worshipper must speak the truth out of a sincere heart. அதாவது மூணாவது காரியத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லுதுன்னா, மனதார சத்தியத்தை பேச வேண்டும். Truth is about being dependable and accurate. அதாவது சத்தியம் என்பது அது உண்மையாய் நடந்ததா இருக்கணும். And must be dependable.
அது வந்து சார்ந்து இருக்கக்கூடியது. Means you can trust it. அதை நம்பலாம். When truth comes from the heart, இருதயத்திலிருந்து உண்மை சத்தியம் வரும்போது, it means there is no hidden agenda. அப்படி என்றால் நம்ம வந்து மறைவாக எதுவும் வைத்துக் கொள்ளல. And there is no half truth. அதுல வந்து பாதி உண்மை இல்லை. When your heart speaks, it's fully true. நம்முடைய இருதயம் பேசும்போது அது உண்மையை பேசுது. If you speak from the mind or from then it's not fully true. அதாவது நம்முடைய அறிவினால ஞானத்தினால பேசுவோம்னாக்கா அது வந்து உண்மையான சத்தியம். A true worshipper's speech must come from the heart. ஒரு உண்மையாய் ஆராதிக்கிறவன் வந்து தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Nothing wrong with it. அது தப்பு கிடையாது. It's not false. அது பிழை இல்ல. It can be trusted on. அது நம்பக்கூடியதா, accurate. அது சரியா இருக்கும். Okay. Number 4. நாலாவது, the worshipper must not slander another person. அதாவது உண்மையாய் ஆராதிக்கிறோம் மற்றவர்களை வந்து புறம் கூறக்கூடாது, வதந்தி பேசக்கூடாது. What is slander? புறம் கூறுதுன்னா என்ன? Slander is the spreading of damaging juicy information about someone else. வதந்தி என்னன்னாக்கா மற்றவர்களை குறித்து அப்படியே ருசிகரமாக அவங்களை குறித்து பேசுவது. That are false. அது உண்மை இல்லை. அதுல you know, gossip spreads fast. அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா வதந்தி தீய போல வேகமா பரவும். Because it's juicy, very nice. அது ரொம்ப ருசியா இருக்கும். True worshippers cannot stand before God after damaging someone else's reputation. உண்மையாய் ஆராதிக்கிறவங்க ஒரு குறித்து தப்பா வதந்தி பேசி அவங்கள வேதனைப்படுத்தி தேவனுக்கு முன்பாக வந்து நிரபராதியா நிற்க முடியாது. Number 5. ஐந்தாவது, that worshipper must not cause another person pain. உண்மையை ஆராதிக்கிறது மற்றவர்களுக்கு வலியோ நோவையோ உண்டாக்க கூடாது. Wrongdoing brings pain and misery to those who are in right. தப்பான செய்கை மற்றவர்களுக்கு அது வேதனையும் வலியும் கொடுக்கும். True worshippers do not wrong another person. உண்மையை ஆராதிக்க மற்றவங்களுக்கு யாருக்கும் அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. You cannot stand before God and while wronging another person. அதாவது தேவனுக்கு முன்பாக நின்று மற்றவர்களுக்கு தீங்கு அநியாயம் செய்திருப்பாங்கனாக்க நிற்க முடியாது. Our objective to stand before God is to be right before God. நம்முடைய நோக்கம் என்ன? தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து சரியாக நிற்க வேண்டும். So if your hands are dirty, if our mouth is dirty, because of someone else, we cannot stand right before God. நம்முடைய கரங்கள் கரை பிடித்து அழுக்கா இருந்துச்சுன்னா அல்லது நம்முடைய வாய் வந்து மற்றவங்களை தப்பா தவறா பேசியிருக்கோம்னா நிற்க முடியாது தேவனுக்கு முன்பாக. Number 6. ஆறாவது, the worshipper must not attack another person. உண்மையை ஆராதிக்கிறவங்க வந்து மற்றவங்களை வந்து தாக்க கூடாது. There are 2 types of rebukes. ரெண்டு விதமான தாக்குதல் உண்டு. Constructive rebukes and destructive rebukes. அதாவது ஒன்னு வந்து கட்டுவதற்காகவும் இன்னொன்னு வந்து அழிப்பதற்காகவும். Constructive rebukes are painful but is for the good of the person. அதாவது கட்டுவதற்கு நம்ம யாரைய குறித்தாவது நம்ம சொல்லுவோம்னாக்க அது அவங்களுடைய நன்மைக்காக சொல்றோம். The book of Proverbs, you read that நீதிமொழிகள் அதை வாசிக்கிறோம். the wounds of a friend are faithful. சிநேகிதனுடைய காயங்கள் அது உண்மை உள்ளவை. Though it might be painful, அது கேட்கும்போது வலிக்கும், but it's faithful for the long run. ஆனால் நீண்ட காலத்துக்கு அது வந்து உண்மையா இருக்கும். There's another type of rebuke which are destructive. இன்னொரு கடிந்து கொள்ளுதல் அது வந்து பாருங்க அழிவுக்கு ஏதுவா இருக்கும். Personal attacks. அதாவது தனிப்பட்ட விதத்துல அவங்க வந்து தாக்குவாங்க, ஏதாவது you make fun of a person, ஒரு மனுஷரை குறித்து பரிகாசமாய் பேசுவது, of a person, அல்லது ஒருவர் வந்து மட்டமாய் பேசுவது, or even sometimes sarcasm. சில சமயத்துல வந்து பாருங்க ஜாடில பேசுவது, where you make fun, அவங்கள வந்து பாருங்க கேலி பண்ணுவது, insult, அவங்கள வந்து காயப்படுத்துவது. These things are not acceptable for a worshipper of God. இவைகள் வந்து உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடாது. You cannot put someone down யாரையாவது கீழே மட்டப்படுத்திட்டு and then stand before God. தேவனுக்கு போய் நிற்பது. The book of James clearly says, with the same mouth we bless God and yet we curse others. பாருங்க யாக்கோபு புத்தகத்துல பார்க்கிறோம், இதே நாவினால தேவனை துதிக்கிறோம்,
அதே சமயத்துல அதே நாவினால மற்றவங்களை நம்ம சபிக்கிறோம். Before we praise God with our tongues, நாம் தேவனை இந்த நாவினால துதிக்கும் போது we must first clear our tongues from all wrong things that it has done. இந்த நாவு மற்றவங்களை காயப்படுத்தி தப்பாய் பேசிந்து செய்த காரியங்கள் எல்லாம் முதலாவது நம்முடைய நாவு சுத்திகரிக்கப்படணும். Okay, number 8. எட்டாவது, the worshipper must honor the righteous and hate the wicked. அதாவது உண்மையாய் ஆராதிக்கிறவன் பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவன் கனம் பண்ணணும். And hate the wicked. அதே சமயத்தில் துன்மார்க்கனை அவன் வெறுக்கணும். This is about spiritual discernment. இது ஆவிக்குரிய பகுத்தறியது. That is a criteria for true worshippers. உண்மையா ஆராதிக்கிறவங்களுக்கு இதுதான் குணம். Can you identify who is right before God and who is not right before God? யாரு தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறாங்க இல்லன்னு சொல்லிட்டு பகுத்தறிவது. Most of the time people do what this English saying says. அதாவது நிறைய பேர் ஆங்கிலத்துல இப்படியா ஒரு சொல் இருக்கு, அதுதான் செய்வாங்க. Birds of the same feather flock together. ஒரே பறவையினுடைய சிறகுகள் ஒன்றாக கூடும். Everyone who does this particular thing join together. அதாவது யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்றா அவங்க எல்லாம் ஒண்ணா கூடி கொள்வாங்க. All those who like to gossip join together. யாரெல்லாம் வதந்தி பேசுறவங்களோ மற்றவங்களை குறித்து பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. All those who like to do this particular habit, they like to join together. யாரெல்லாம் இந்த பழக்கத்தை செய்ய இருக்காங்களோ அதுல கூடிக்குவாங்க. Among worshippers, அதாவது உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் மத்தியில we must learn to find out who fears God and who does not fear God. நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது யார் உண்மையாக தேவனுக்கு பயப்படுறாங்க, யார் உண்மையாய் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறாங்க. And then what should we do? பிறகு நம்ம என்ன செய்யணும்? Exalt those who fear God. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்களை நம்ம புகழ வேண்டும். Give them a place of honor. அவங்களுக்கு ஒரு கனத்துக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். Bring low those who do not fear God. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறாங்களோ அவங்களை தள்ளி விட வேண்டும். Most of the time is the opposite. அநேக சமயத்துல இது எதிர்மாறா இருக்கும். People give honor to those who lie and say all kinds of things. என்ன நடக்குனாக்க பொதுவாக யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியமான கனத்தை கொடுப்பாங்க. Those who talk big always up there. சிலர் பாருங்க ரீல் விடுவாங்க, பெருசா பேசுவாங்க, அவங்களுக்கு கனம் கொடுப்பாங்க. Should be the opposite. ஆனா எதிர்மாறா இருக்கணும். Give honor to those who fear God. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கனம் கொடுக்கணும். To those who do not fear God, do not exalt them at all. தேவனுக்கு பயப்படாதவங்கள அவங்கள கனப்படுத்தாதீங்க, உயர்த்தி பேச வேண்டாம். When you exalt God, நாம் தேவனை உயர்த்தும் போது you must also exalt those who fear him. நீங்க யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க கனப்படுத்தி உயர்த்த வேண்டும். And oppose those who do not exalt God. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படாமல் தேவனை உயர்த்தாமல் இருக்காங்களோ அவங்கள தள்ளிவிட வேண்டும். Number 9. ஒன்பதாவது, the worshipper must keep his promise. அதாவது ஒன்பதாவது நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் உண்மையா தேவனை ஆராதிக்கிறாங்களோ அவங்க கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம். அதை அவங்க நிறைவேற்றணும், காப்பாற்றணும். Keeping one's word is a reflection of how much value one places on their own words. அதாவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவங்களுடைய வார்த்தையை அவங்க காக்கும் போது அவங்களுடைய வார்த்தையை அவங்க கனப்படுத்துறாங்க. When you worship God, நாம் தேவனை ஆராதிக்கும் போது we worship God with words. நாம் வார்த்தைகளோடு தேவனை ஆராதிக்கிறோம். Do we really mean what we say? நாம் சொல்றதை நம்ம உணர்றோமா? Or are we just saying it out of flow? அல்லது சும்மா வந்த மாதிரி அப்படியே நம்ம எடுத்து விடுறோமா? Every word we say to God, ஆகிய நம் தேவனுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் must be from our heart. அது நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Likewise, whatever words we say to men, அதே போல நம்ம மனுஷனை குறித்து மனுஷனுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் also come from the heart. அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். A man of integrity, அதாவது ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனத்துல never goes back on their promises though situations change. அதாவது அவங்க கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை சூழ்நிலை மாறலாம், இருந்தாலும் அவங்க கொடுத்த வாக்கை அவங்க நிறைவேற்றாம பின்வாங்க கூடாது. True worshippers honor God with their words. அதாவது உண்மையை ஆராதிக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க தேவனுக்கு கொடுத்த வார்த்தைகளை உண்மையா அதை நிறைவேற்றுவாங்க. And they honor their words to men.
at the same அதே time. சமயத்துல அவங்களுடைய சொந்த வார்த்தையில மனுஷரோடும் அவங்க வந்து அதை நிறைவேற்றுவாங்க. Okay, the last one, கடைசியாக the 10th, 10வது the worshipper. ஆராதிக்கிறவங்க, Sorry, the 9th, it's not the 10th. The worshipper does not lend money with interest. அதாவது 9வது தங்களுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. Lending money with interest அதாவது வட்டியோடு கொடுக்கிறவங்க is to expect profit at the expense of another person. அதாவது அதன் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயத்தை அவங்க எதிர்பார்த்து செய்றாங்க. ஆனா அந்த மனுஷன் பாதிக்கப்படுறாங்க. Okay, I'm sure and I hope none of you are in the lending money business. அதாவது நாங்க நம்புறோம் யாரும் இந்த மாதிரி வட்டிக்கு கொடுக்கிறவங்களாவே இருக்க கூடாது. I hope you're not with the in that category. அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களா நீங்க இல்லைன்னு நம்புறோம். Okay, lending money is usually in times of need. அதாவது யாருக்கும் பண உதவி கொடுப்போம்னாக்கா அவங்களுடைய கஷ்டத்துக்கு தேவைக்கு நம்ம வந்து கடன் The கொடுக்கணும். Bible tells the righteous person lends in times of need. அதாவது வேதம் சொல்லுகிறது ஒரு நீதிமான் ஒரு மனுஷன் தன்னுடைய கஷ்டத்துக்கு உதவுவாங்க. You shall lend to many, அதாவது நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, but borrow from none. ஆனா நீங்க யார் இடத்துலயும் நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. That is the promise for the people of God. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம். But when we lend, we do not lend so that we get profit out of it. அதாவது நம்ம உதவும் போது கடன் கொடுக்கும் போது அதன் மூலமா நமக்கு வந்து ஒரு லாபம் ஒரு ஆதாயம் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். True worshippers உண்மையை ஆராதிக்கிறவங்க cannot worship God and yet expect to gain something from other people. அதாவது அவங்களுக்கு கொடுத்து ஏதோ ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாது. Okay, I'm talking about lending, not about business. அதாவது வியாபாரம் இல்ல, அதாவது கடன் கொடுப்பது. Okay, in business you can charge service charge and all. That's a different. வியாபாரத்துல அவங்க வந்து சில சார்ஜஸ்லாம் இருக்கும். But that is for a service that you do. அது அவங்க செய்கிற சேவைக்கு. Okay, your service you do for them. நீங்க அவங்களுக்கு செய்கிற சேவை. But when lending is because they are in need. ஆனா நம்ம வந்து கடன் கொடுக்கறோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. So true worshippers do not take advantage of other people. ஆகினால உண்மையை ஆராதிக்கிறவங்க வந்து மற்றவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதில்லை. The last point. கடைசியான The worshipper does not take a bribe. அதாவது உண்மையை ஆராதிக்கிறவங்க அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. Bribe has always something to do with injustice. அதாவது லஞ்சம் என்பது எப்பொழுதும் அநீதியோடு ஒத்திருக்கிறது. Getting away from justice, அதாவது நீதியை விட்டு நியாயத்தை விட்டு ஓடுவது, or to manipulate justice, அல்லது நீதி வழங்குவதற்கு அது தப்பாக பயன்படுத்தப்படுவது. True worshippers do not take a bribe. உண்மையை ஆராதிக்கிறவங்க வந்து லஞ்சம் எடுக்க மாட்டாங்க. Because you cannot stand before the judge of the earth. காரணம் இந்த பூமிக்கு இருக்கிற நியாயவிதிக்கு முன்பாக நிற்க முடியாது. When our hands are guilty of injustice. நம்முடைய கரங்கள் வந்து கரைப்பட்டு அநீதி நிறைந்திருக்கும்னா. But true worshippers do not take a bribe. உண்மையாய் ஆராதிக்கிறவங்க அவங்க வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க. Okay, so now let's come to the final part. ஆகையால் கடைசி பகுதிக்கு இப்பொழுது வருவோம். Okay, in verse the last part of verse 5. வசனம் 5 பார்ப்போம். Whoever does these things will never be shaken. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. This 10 criteria given by the psalmist. அதாவது இந்த 10 குறிப்புகள் சங்கீதக்காரர் நமக்கு கொடுப்பது for those who dwell in the presence. யாருக்கு இது தேவனுடைய கூடாரத்தில் தங்குவோம். Only true worshippers can dwell in the presence of God. உண்மையை ஆராதிக்கிறவங்க தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியும். And David ends his psalm in a confident tone. அதாவது சங்கீதக்காரர் தாவீது இது வந்து ஒரு உறுதியோடு முடிக்கிறார். Those who do these things shall never be moved. இதை செய்கிறவங்க வந்து அசைக்கப்படுவதில்லை. The focus of this psalm is on those who dwell in the presence of God. இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம் யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்குகிறார்களோ அவர்களுக்கு. Those who have fellowship with God. யாரெல்லாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறார்களோ. But in order to get there, there are certain things that we need to do in our lives. நாம் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். We just cannot simply enter. நாம நினைச்சபடி அங்க போய் நுழைய முடியாது. Enter into a physical church for worship. நம்ம வந்து ஒரு சரீர பிரகாரமாக ஒரு ஆலயத்துக்குள்ள நுழையும் போது to enter into the spiritual realm of the presence of God. ஆனால் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் நுழைவதற்கு certain standards that we need to do. சில முறைகள் இருக்கிறது.
Our hands must be clean. நம்முடைய கரங்கள் சுத்தமா இருக்கணும். Our eyes must be clean. நம்முடைய கண்கள் சுத்தமா இருக்கணும். Our speech must be நம்முடைய clean. பேச்சு சுத்தமா இருக்கணும். Our thoughts must be clean. நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். In Matthew chapter 5 verse 48, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல Jesus says, இயேசு சொல்கிறார், be perfect as your heavenly Father is perfect. உங்கள் பரமபிதா பூர்ணமாய் இருப்பது போல நீங்களும் பூர்ணமுள்ளவர்களாய் இருங்கள். It does not mean that we don't do anything wrong at all. நம்ம தப்பு செய்ய கிடையாது என்று நம்ம சொல்லல. Worship must start with confession. அதாவது ஆராதனை ஒரு அறிக்கையோடு ஆரம்பிக்கணும். Lord, forgive my sins. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். And then we offer what is right before God. பிறகு நாம் தேவனுக்கு நம் சரியானதை நம்ம செலுத்துறோம். We just don't go into the presence of God. சும்மா நினைச்ச மாதிரி அப்படியே உள்ளுக்கு போறது இல்ல. You do not go into the presence just with music. அதாவது இசையோடு நம்ம உள்ளுக்கு நுழையவில்லை. Today a very wrong thing today we see in churches is that they think that they enter the presence of God with good music. இன்றைக்கு சபைகள்ல நடக்கிற சில தப்பான காரியங்கள் அவங்க நினைக்கிறாங்க, அதாவது தேவனுடைய பிரசன்னத்துல போனாக்க தங்களுடைய இசைதான் என்று சொல்லிட்டு இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. It's not about the anointing of the worship leader that drives you, that brings you to the presence of God. அதாவது தேவனுடைய ஆராதனை நடத்துகிறவர்கள் அவங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் அதுதான் நம்மளை தேவ பிரசன்னம் நடத்துன்னு சொல்லிட்டு கிடையாது. It is just a medium. அவங்க எல்லாம் ஒரு கருவிதான், ஒரு பாத்திரம் தான். What brings us to the presence of God is the condition of our heart. என்ன நம்மை தேவனுடைய பிரசன்னத்துல கொண்டு வரும்னாக்க நம்முடைய இருதயத்தை பொறுத்து இருக்கிறது. David encourages us, reflect on our ways. தாவீது நம்மளை உற்சாகப்படுத்துறார், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். Is our heart right before God? நம்முடைய இருதயம் சரியா இருக்கிறதா தேவனுக்கு முன்பாக? Our actions right before God? நம்முடைய செயல்கள் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்குதா? And most importantly, முக்கியமாக are we in fellowship with the living God? ஜீவனுள்ள தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? David says, தாவீது சொல்லுகிறார், those who do these things shall never be moved. இப்படி செய்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. Their faith will not be shaken. அவங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாது. They no matter what comes upon them, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, people may change, மனுஷர்கள் மாறலாம், circumstances will change, சூழ்நிலைகள் மாறலாம், but they shall remain in the Lord. ஆனால் அவங்க தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறாங்க. So as we conclude this psalm, ஆகிய இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கும்போது let me just ask you a few things. சில கேள்விகளை உங்களுக்கு Do முன்பாக you desire the presence of God in நீங்க your life? தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கிறீங்களா? Do you desire to be in fellowship with God? நீங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? Physical realm, spiritual realm. அதாவது சரீர பிரகாரம், ஆவிக்குரிய பிரகாரம். The focus of the psalm is to get away from physical and go into the இந்த supernatural. சங்கீதமானது சரீரத்துக்குரிய பிரகாரத்துல இருந்து நம்ம ஆவிக்குரிய பிரகாரத்துக்கு Where we போவது. dwell in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி In the presence of God there is fullness of joy. தேவனுடைய பிரசன்னத்துல நிறைவான சந்தோஷம் உண்டு. There is something about that presence of God. அந்த பிரசன்னத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது. David always says, I long to be in your presence. தாவீது எப்பவும் சொல்றார் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். Because he has tasted and seen that the Lord is good. ஏன்னா அவர் ருசித்து பார்த்திருக்கார், கர்த்தர் நல்லவர். Do you want to be in that place? நீங்க அந்த இடத்துல இருக்க ஆசைப்படுறீங்களா? Then we need to make sure that we are right before God. அப்படினாக்கா நாம நம்முடைய வாழ்க்கையில சரியா இருக்கிறோமா என்று சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். Acknowledge that you need forgiveness. முதலாவது நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். Don't come with unconfessed sin. அதாவது அறிக்கையிடாமல் பாவங்களை நம் தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. Confess it. அறிக்கை செய்திருங்க. Offer the right sacrifice. சரியான பலியை செலுத்துங்க. Make sure our ways are right. நம்முடைய வழிகள் சரியா இருக்கிறதாக பார்த்துக்கோ. Then we can have fellowship with God. பிறகு நாம் தேவனோட ஐக்கியப்படலாம். And as the promise of the psalm says, இந்த சங்கீதக்காரருடைய வாக்குத்தத்தம், we need not fear. நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. Nothing can shake you. ஒண்ணு நம்மளை அசைக்காது. Nothing can move you. ஒண்ணு உங்களை நவுத்த முடியாது. Because you're already in the presence of ஏன்னா God. நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறீங்க. So I pray that this psalm has been a blessing to you. இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்புகிறோம். Who can dwell in the presence யார் of God? தேவனுடைய பர்வதத்தில் தங்குவான்? Who can dwell on his holy hill? யார் அவருடைய பிரசன்னத்தில் தங்குவான்? You can. நீங்க முடியும்.
As long as we keep ourselves right, நாம் நம்மை சரிப்படுத்தி வைத்துக் கொள்ளும்போது we can be in the presence of God. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியும். Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this psalm. பரலோக பிதாவே, இந்த சங்கீதத்துக்காய் நன்றி கூறுகிறோம். We pray that you enable us, Lord, to reflect on ourselves. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க உதவி செய்யும். Help us to be in the right position before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் சரியான நிலையில இருக்க உதவி செய்யும். To be a worshipper. ஆராதிக்கிறவர்களாய் இருக்க. To have fellowship with you. உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்க. And to dwell in your presence. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தங்கி இருக்க. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.